வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார் என்று சொல்கிறது என்பதை நாம் படிக்கப் போகிறோம். மனிதன் எப்படிப்பட்ட பாவத்திற்குள் விழுந்தான், அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன, வேதாகமம் இதை எவ்வாறு விளக்குகிறது என்பதை நாம் விரிவாக பார்க்க போகிறோம். முதலாவதாக ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 18ஆம் வசனங்களை நாம் கவனிப்போம். இந்த உலகத்தில் பாவமும் மரணமும் எப்படி நுழைந்தது என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே விளக்குகிறார். ஆதியிலே தேவன் படைத்த முதல் மனிதனாகிய ஆதாம் தேவனுடைய கட்டளையை மீறினான். அந்த ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால்தான் இந்த உலகத்திற்குள் முதல் பாவம், அதாவது இந்த உலகத்திற்குள் பாவம் வந்தது. பாவத்தின் சம்பளமாகிய மரணமும் அந்த பாவத்தினாலே சகல மனிதர்களுக்குள்ளும் வந்தது என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலம் பார்க்கிறோம். இந்த ரோமர் 5ஆம் அதிகாரம் 12-18ஆம் வசனங்கள் நமக்கு பவுலடியார் மூலமாக நமக்கு உரைப்பது என்னவென்றால், பாவம் இந்த உலகத்தில் வருவதற்கு அடித்தளமாக இருந்தவன் மனிதன்தான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதற்கு முன்பு நடந்த காரியங்கள் வேறு. ஆண்டவருடைய சித்தம் மனிதன் ஏன் இந்த உலகத்தில் மீட்கப்பட்டான் இயேசு கிறிஸ்துவினால் என்பதற்கான நம் இந்த பாவத்தை குறித்து நாம் கொஞ்சம் விரிவாக நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ நாம் இந்த வசனங்களை பார்த்தபோது முதல் மனிதன் செய்த பாவத்தினாலே இங்கே பாவம் சகல மனிதர்களும் வந்துவிட்டது என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக ஒரு தெளிவான விளக்கத்தோடு நாம் புரிந்து கொண்டோம். ஆனால் தேவனுடைய வழிகள் எல்லாமே நீதியானது. நாம் என்ன நினைக்க வேண்டும் என்றால், தேவன் செய்த எல்லா காரியங்களுக்கும் நீதி விசாரிக்க வேண்டும். இதற்கான வசன ஆதாரத்தை ரோமர் 5ஆம் அதிகாரம் 18 நாம் பார்க்கிறோம். ஒருவனுடைய மீறுதனாலே எல்லா மனிதர்களும் ஆக்கினை தீர்ப்பு வந்தது போல ஒருவனுடைய நீதியினாலே எல்லா மனிதர்களுக்கும் ஜீவனை அளிக்கும் நீதியும் கிடைத்தது. அதுதான் இயேசு கிறிஸ்து. பாவம்னு ஒன்று இருந்தால் நீதின்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். நீதி தான் முதல்ல இருக்குது. இந்த பாவம் வந்தபோது அப்போ நீதிக்குன்னு ஒரு மரியாதையும் ஒரு கணத்தையும் நம்ம கொடுக்கணும்ல. பாவத்திற்கு முன்பு மனிதனின் நிலை, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். பாவம் செய்வதற்கு முன்பாக மனிதன் எப்படி இருந்தான்? தேவன் ஏதன் என்ற ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்கினார். அந்த தோட்டத்தில் மனிதனை வைத்தார். அவனுக்கு தேவையான நிறைவான கனிதரும் மரங்களையும் அழகான சூழ்நிலைகளையும் கொடுத்து பூமி நதி அவனுக்கு துணையாக பிரித்து கொடுத்திருந்தார். பொன்விலையும் ஏலிலாத் தேசம் போன்ற ஆசீர்வாதம் மனிதனுக்கு கொடுத்தார். பாவத்திற்கு பின் ஏற்பட்ட மாற்றம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை, ரோமர் 6ஆம் அதிகாரம் 23. ஆனால் பாவத்திற்கு பின்பு மனிதனுடைய வாழ்க்கை முற்றிலும் தலைகீழாக மாறியது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 23 சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் மனிதனை மரணத்திற்கு நேராக கொண்டு சென்றது. சாத்தான் தந்திரமாக மனிதனை பாவத்தில் விழச் செய்தான். எனக்கு அன்பானவர்களே, பாவம் மனிதனுக்கு தானாய் வரவில்லை. எங்கே யாரால் வருகிறது? சாத்தான் தந்திரமாக மனிதனை பாவத்தில் விழச் செய்கிறான் என்பதை பார்க்கிறோம். முதலாவது பாவத்திற்கு முன்பு, பாவத்திற்கு பின்பு என்று 2 வாழ்க்கையை ஆண்டவராகிய நமக்கு பிரித்து காண்பிக்கிறார். பாவத்திற்கு முன்பு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமும் பாவத்திற்கு பின்பு வந்த சாபத்தையும் நம்மால் இதிலே பார்க்க முடிகிறது. அதற்கான காரணம் யார் என்பதையும் இதிலே நாம் பார்த்துவிட்டோம். எனக்கு இங்கே ஒரு கேள்வி எழலாம். தேவன் ஏன் சாத்தானையும் அந்த சர்ப்பத்தையும் அனுமதித்தார்? தேவன் மனிதனுக்கு சுய சித்தம் என்ற அதாவது ஃப்ரீ வில் என்ற ஒரு உன்னதமான ஞானத்தை கொடுத்திருக்கிறார். மனிதன் தன் சொந்த விருப்பத்தோடு தேவனை நேசிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். எனவேதான் மனிதனை சோதித்து பார்ப்பதற்காக அந்த ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பத்தை அனுமதித்தார். மனிதனை தேவன் சோதிக்கிறார். ஆனால் மனிதனோ சாத்தான் தந்திரத்திற்கு இடம் கொடுத்து பாவத்தில் விழுந்தான். இதை எபிரேயர் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நமக்கு எச்சரிக்கிறது. நாம் கேட்ட காரியங்களை விட்டு விலகி போகாதபடிக்கு அவைகளை மிகவும் ஜாக்கிரதையாய் காத்து கொள்ள வேண்டும். பாவம் செய்த உடனே
மனிதனுக்கு என்ன நடந்தது? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தின்படி பாவத்தில் விழுந்தவுடன் மனிதனுக்கு முதல் சாவு, அதாவது ஆவிக்குரிய மரணம் வருகிறது. அதுவரை மகிமையால் மூடப்பட்டிருந்த அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டிருந்தன. தாங்கள் நிர்வாணியாய் இருக்கிறோம் என்பதை உணர்கிறார்கள். அப்போது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தேவன் கூப்பிடுகிறார், ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று தேவன் கேட்கிறார். தேவன் சர்வ வல்லவர். ஆதாம் எங்கே ஒளிந்திருக்கிறான் என்று அவருக்கு தெரியாதா? யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் மற்றும் வேதாகமத்தின் பிற பகுதிகள் உணர்த்துவது போல தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர். அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் ஏன் ஆதாமை நோக்கி கூப்பிட்டார் என்றால், ஆதாம் தன் பாவத்தை ஒப்புக்கொள்வானா என்பதை, அவர் ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்பானா என்பதற்காக அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஆதாமுக்கு ஆண்டவர் பாவம் செய்த பின்னரும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலம் ஆராய்ந்து பார்க்க முடிகிறது. இதனால் தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவரும் அவருக்கு எல்லாம் தெரியும் இருந்தும் ஏன் ஆதாமை அவர் தேடி கூப்பிட்டார் என்றால், ஆதாம் தன் பாவத்தை மறைக்காமல் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்பான் என்பதற்காக அவனுக்கு ஒரு உன்னதமான வாய்ப்பை கொடுக்கிறார். ஆனால் பாவம் மனிதனுக்குள் கொண்டு வந்த விளைவுகள் என்ன தெரியுமா? 4 காரியங்கள் அங்கே நடக்கிறது. வெட்கம். தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து வெட்கப்பட்டு அத்திலைகளை தைத்துக் கொள்கிறார்கள். 2வது பயம். தேவனுடைய சத்தத்தை கேட்டு பயந்து தோட்டத்து விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொள்கிறார்கள். 3வது பிள்ளை பெறும்போது வலி. ஸ்திரீகளுக்கு கர்ப்ப வேதனையும் பிள்ளை பெறும் வலியும் பெருகும் என்று தேவன் தீர்ப்பிடுகிறார். கடின உழைப்பும் மரணமும். பூமியானது முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும். நீ முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். எதுவும் சீக்கிரத்தில் உனக்கு கிடைக்காது. இறுதியாக நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று மரணத்தின் தீர்ப்பு மனிதன் மேல் வருகிறது. பாருங்க, ஒரே ஒரு பாவத்தினால அங்கே இத்தனை என்ன வருது பாருங்க. வெட்கம், பயம், பிள்ளை பெறும்போது வலி, கடின உழைப்பும் மரணம். இந்த 4 ஒரே ஒரு பாவத்தினாலே வருகிறது. இந்த பாவத்தின் ஆழமும் நியாயப்பிரமாணத்தின் எச்சரிப்பும் குறித்து நாம் பகுதி 2ஆவதாக நாம் தியானிக்க போகிறோம். இதுவரை நாம் பாவத்தின் தோற்றத்தை குறித்து நாம் பார்த்தோம். இப்பொழுது நாம் பார்க்க போகிற பகுதியானது பாவத்தின் ஆழமும் நியாயப்பிரமாணத்தின் எச்சரிப்பும். எனக்கு அன்பானவர்களே, பாவம் ஒரு மனிதனுக்குள் வந்து விட்டது என்று நீங்கள் நினைக்காதீர்கள். ஆதி முதலாய் நமக்கு வந்த பாவத்தில்தான் நாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் இன்னும் விளக்கமாக பார்க்க வேண்டும் என்றால் சில பகுதிகளை நாம் கடந்து சென்று ஆழமாக தியானித்தால் தான் முடியும். இங்கே நியாயப்பிரமாணத்தின் எச்சரிப்பு என்ன சொல்கிறது என்பதை நாம் கவனிப்போம். பிரியமானவர்களே, மனிதன் தேவாலயத்தில் தேவனால் தான் படைக்கப்பட்டான். ஆனால் பாவத்திற்கு பின் அந்த தேவ சாயலை இழந்து ஒரு ஜென்ம சுபாவமுள்ள மனிதனாக மாறிப்போனான். சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தாவீது ராஜா என்ன சொல்கிறார் பாருங்கள். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள். இதன் அர்த்தம் என்னவென்றால், ஆதாமின் வழிவந்த ஒட்டுமொத்த மனுக்குலமே பாவ சுபாவத்தோடு தான் இந்த உலகத்தில் பிறக்கிறது. பிறப்பிலேயே மனிதனுக்குள் பாவம் ஒட்டிக்கொண்டிருக்கிறது. மார்க் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனங்களை நாம் தியானிக்கும் போது அங்கே ஒரு பொதுவான உண்மை விளக்கப்படுகிறது. ஜெனரல் பாயிண்ட். அதாவது ஒரு ஐஸ்வர்யவான் இயேசுவிடமிருந்து வந்து நல்ல போதகரே என்று அழைக்கிறான். அதற்கு இயேசு, தேவன் ஒருவரை தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே, என்னை ஏன் நல்லவன் என்று சொல்கிறார் என்று கேட்கிறார். மனிதன் தன்னை நீதிமான் என்று நினைத்து கொள்ளலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் மனிதன் முற்றிலும் பலவீனமானவன். எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, எல்லாவற்றை பார்க்கிறோம் இருதயமே திருக்குள்ளது, அது மகா கேடுள்ளது, அதை அறியத்தக்கவன் யார்? பார்த்துங்க, நம்மளுடைய இருதயம் சுத்தமானது, ஒரு கெட்ட இரத்தத்தை சுத்தப்படுத்தி நல்ல இரத்தத்தை குடிக்கிறது என்று நாம் சரீரத்திலே உள் பிரகாரமாக இருந்தாலும், ஆனால் மனிதனுடைய இருதயத்தை குறித்து தேவன் சொல்கிறார், அது எப்படிப்பட்டதாக இருக்குது? எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளது, அது மகா கேடு உள்ளது, அதை அறியத்தக்கவன் யார்? அப்போ தேவன் அடிக்கடி கேட்குறார், இருதயத்திலே சிந்திக்கும் போதே ஆண்டவர் கண்டுபிடித்து விடுகிறார். எல்லாரும் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் நம்ம கேட்குறோம். ஆனால் மனசாட்சியின் படி நம்ம சொல்லுறது தான் ஆண்டவர் தான் அதை இருதயமாக கன்வெர்ட் பண்ணி சொல்லுவார்.
ஏ எனவே தான் வேதாகமம் எனக்கும் உங்களுக்கும் ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறது. நாம் நம்முடைய தவறை, நம்முடைய பாவத்தை நேராக ஒப்புக்கொள்ள வேண்டும். வேதாகமம் முழுவதும் பாவத்தை பற்றியும் அதிலிருந்து விடுதலை பெறுவதை பற்றியும் நமக்கு தெளிவாக சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அடுத்ததாக யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை உள்ள வசனங்களை நாம் கவனித்தால் அங்கே தேவன் கொடுத்த 10 கட்டளைகளையும் நாம் பார்க்கிறோம். இது பாவத்தின் விளைவுகளை தடுத்து நிறுத்த தேவன் கொடுக்கிற லேவியாகும். தேவன் என்ன சொல்கிறார்? என்னை தவிர உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். விக்கிரகங்களை செய்து வணங்காமல் இருப்பாயாக. உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இப்படிப்பட்ட கட்டளைகளை தேவன் கொடுத்தார். ஆனால் மனிதன் இந்த நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடிக்க முடியவில்லை. ஏன் தெரியுமா? பாவம் நமக்குள்ளே குடியிருப்பதால் நாம் முழுமையான நீதியை செய்ய முடிவதில்லை. இப்பொழுது தெரிகிறதா நாம் பாவிகள் என்று? ஏன் ஆண்டவர் நம்மளை நான் மீட்க வந்தேன், பாவமான உங்களை சாபத்திலிருந்தும் உங்களை எல்லாத்திலிருந்தும் உங்களை மீட்க வந்தேன்னு இயேசு கிறிஸ்து ஏன் சொல்கிறார்? இந்த 10 கட்டளை கொடுத்த பிறகு மனுஷனால் அதை கடைப்பிடிச்சாலுமே முடியாதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா நீ எந்த விதத்தில் நீ இணங்கி போக முடியும்? மனிதனுடைய இருதயத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு. நீ இருதயத்தில் நினச்சதை கூட ஆண்டவர் சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஆண்டவர் நீ இதை எப்படி கடைப்பிடிச்சு நீ நிற்க முடியுங்கிறத அப்போ எதற்காக இதை கொடுக்க வேண்டும்ங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சத்தியம் இருக்கிறது. இந்த 10 கட்டளைகளுக்கு பின்னால் இவர்கள் தன்னை வணங்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அதில் ஒரு சூழ்ச்சிகரமான ஒரு சில விஷயங்களை செய்தார். அதை நம்ம வருகிற பாடங்களிலே நாம் விளக்கமாக ஒரு ஆவிக்குரிய எதிர்ப்பு இதனை விளக்க லேவியாராகமம் 13ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்க வேண்டும். அங்கே தொழுநோய் வந்த ஒரு மனிதனின் நிலைமை விவரிக்கப்பட்டுள்ளது. அதாவது குஷ்டரோகம். ஒரு மனிதனுக்கு உடலில் ஏதேனும் தடிப்பு அல்லது குஷ்டரோகத்தில் அறிகுறி காணப்பட்டால் அந்த சுத்தமாகாத பட்சத்தில் 14 நாட்கள் தனி அறையில் அடைக்கப்பட வேண்டும். அவன் ஆசாரியன் இடத்தில் போய் தன்னை காண்பிக்க வேண்டும். இதன் மூலம் வேதாகமம் நமக்கு வெறும் சரீர வியாதியை பற்றி மட்டும் சொல்லவில்லை, மாறாக பாவத்தை பற்றி சொல்கிறது. குஷ்டரோகம் என்பது எப்படி ஒரு மனிதனை சீரழித்து சமூகத்தில் இருந்து தனிமைப்படுத்துகிறதோ அதே போல பாவம் என்பது மகா அசுத்தமானது, அருவருப்பானது, ஒரு மனிதனை தேவனிடத்திலிருந்து பிரித்து விடுகிறது. இது மகா கொடிய பாவத்திலிருந்து மனிதனை இரட்சிப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே அறையப்பட்டார், தன் ஜீவனையே கொடுத்தார். இப்பொழுது நாம் கடைசியாக இறுதி பாடமான இந்த இறுதி முடிவும் நியாய தீர்ப்பும் குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதாவது எதனுடைய இறுதி முடிவு? பாவத்தின் இறுதி முடிவும் நியாய தீர்ப்பையும் குறித்து நாம் படிக்க போகிறோம். இவ்வளவு நேரம் பாவம் என்றால் என்ன, பாவத்தின் பின்னணி என்ற, பாவம் தோற்றம் என்ன, பாவத்தினால் மனுஷன் பிறந்ததற்கான நான் பாவியா இல்லை இந்த ஆதி முதல் கொண்டு பாவம் அந்த பண்ணால் நான் பாவி என்று நாம் சொன்னபடினாலே அதுக்கான அர்த்தத்தையும் விளக்கத்தையும் நாம் ஆழமாக தியானித்தோம். இப்பொழுது நம் கடைசி பகுதியான பாவத்தின் இறுதி முடிவும் நியாய தீர்ப்பும் எப்படி இருக்க போகிறது என்பதை நம் வேத வசனங்களுடன் நாம் தியானிக்க போகிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த லேவியாராகமம் 13ஆம் அதிகாரம் 52 அதாவது 52ஆம் வசனத்தில் மற்றும் வேதாகமத்தின் சட்டங்களின்படி ஒரு வஸ்திரத்திலோ அல்லது பொருளிலோ குஷ்டரோகத்தின் பாதிப்பு, அதாவது அசுத்தமாக இருந்தால் அதை அக்கினியிலே சுட்டரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. இது எதை குறிக்கிறது என்றால் பாவத்தின் இறுதி விளைவு அழிவு என்பதை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. இந்த பாவத்தின் முடிவு என்ன? வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் வேதாகமத்தின் இறுதி புத்தகமான வெளிப்படுத்துதலில் கடைசி நாளில் நடக்கப்போகும் வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். மரித்து போன சிறியோரும் பெரியோரும் தேவனுக்கு முன்பாக நிற்பார்கள். புஸ்தகங்கள் திறக்கப்படும். கடைசி நாளில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்படாதவர்கள் தங்களுடைய கிரியைகளின்படி நியாய தீர்ப்பு பெற்று நரக அக்கினிக்குள்ளாக தள்ளப்படுவார்கள். தண்டனைகள் தீர்ப்பளிக்கப்படும். ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததினால் மனிதன் பிறப்பினாலே பாவியானான்.
ஆனால் அந்த பாவத்திற்கு இயேசுவின் சிலுவை மரணம் மூலம் தீர்வு உண்டாக்கப்பட்டது. அந்த இரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இறுதி நாளில் அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது. அப்பா, எவ்வளோ பெரிய விஷயம் ஒரே வசனத்துக்குள்ளே அடங்கிடுச்சு. இந்த வெளிப்படுத்தினல் 20ஆம் அதிகாரம் 11, 12ஆம் வசனம். ஒரு பாவத்தும் அந்த பாவத்தை குறித்தோட முடிவை நாம் பார்த்து விட்டோம். அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ரட்சிக்கப்படாத, ஞானஸ்தானம் எடுக்காத தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்களுடைய முடிவும் எப்படி இருக்கும் என்பது அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். பிரியமானவர்கள், இன்று நாம் பார்த்த இந்த பாடத்தின் சுருக்கம் என்னவென்றால், பாவம் ஆதாம் மூலமாய் உலகத்தில் நுழைந்தது. மனிதனுக்கு வெட்கத்தையும் பயத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் தந்தது. நியாயப்பிரமாணம் தம்முடைய பாவத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. குஷ்டரோகத்தைப் போல பாவம் நம்மை அசுத்தப்படுத்துகிறது. இதன் இறுதி முடிவு அக்கினி கடல். அதனால் நற்செய்தி என்னவென்றால், இந்த பாவ அக்கினியில் இருந்து நம்மை விடுவிக்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன் இரத்தத்தை சிந்தினார். நாம் நம் பாவங்களை அறிக்கை செய்து அவரை ஏற்றுக்கொள்ளும் போது பாவத்தின் சம்பளமாகிய நித்திய மரணத்திலிருந்து தப்பித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். அப்போ பாவத்திலிருந்து, இந்த நித்திய மரணத்திலிருந்து நாம் விடுபட நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இனி பாவம் நீங்கிவிட்டது என்று இருக்காமல் ஒவ்வொரு நாளும் தன்னை சுத்திகரித்து தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருக்கும் பொழுது நாம் முடிவிலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன், இந்த புத்தி இல்லாத, அதாவது விளக்கில் எண்ணெய் இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த வருகையின் ஆயத்தமான பொழுது ஒன்றுமே செய்ய முடியாது. டப்புன்னு பாட்டில் திறந்து அங்கே எண்ணெயை விளக்கில் ஊற்றி பற்ற வைக்கிறதுக்குள்ளே 2ஆம் மரணம் முடிஞ்சிடும். ஒரு சொடக்கு போடுறதுக்குள்ளே எல்லாம்